பேசுகிற இந்தியா நாடு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. டெல்லியில் போய் எனக்கு நிதியை போடுங்க. நிதி எரிக்கிற மாலை, முள்ளுச்செடி மாலை, செருப்பு மாலை வாங்கி கொண்டே போய்கொண்டே இருக்கான். தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியில் போய்கொண்டே உட்கார்ந்து அமர்ந்து அங்கே தமிழ்நாட்டில் உள்ள எம்பி சேரை பிடிச்சி உட்கார்ந்துருக்கான். அவனும் எம்பி மாலை வாங்கி கழுத்தில் போட்டு ஆடிக்கொண்டே இருக்கின்றான். ஆடிக்கொண்டே இருக்கிறான். 3 மாலை, எரிக்கிற மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலை வாங்கி ஆடிக்கொண்டே இருக்கிறான். கூட்டம் கூடிக்கொண்டே பிரதமர் இந்த மோடி அவங்கிட்ட மாலையை போட்டு உட்காருவான். அவனும் மாலையை போட்டு உட்காரல. 2 பேரும் எதிர் புதிரமாக இருக்கும். அந்த மாலை முக்கால் சத்தியம். பிரதமர் மோடி எரிக்கிற மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலை போட்டு உட்கார்ந்து ரெண்டு தரப்புகளும் மோதல்சமாக நடந்து கொண்டே இருக்கும். முக்கால் சத்தியம். நிதி கணக்கில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூரா கவர்மெண்ட் நியமிச்சிருக்கான். அது பூரா கீழே சரியும். சனி அந்த பேப்பரை சரிச்சு விட்டு நாசம் பண்ணி விட்டுருவான். பூரா அரசியல்வாதியை பூரா அடியுமா வரும் டைம் வரும். எல்லாருக்கும் சிக்கல் வரும். இப்போ அவன் பேப்பர் பெட்டியை தொட்டானா பிரதமர் மோடி உள்ளே போயிடுவான். அச்சடிக்கிற பெட்டியை தொட்டானா உள்ளே போயிடுவான். செயலறைக்கு போயிடுவான். நிதியமைச்சரும் உள்ளே போயிடுவான். பெண்ணு குடியரசுத் தலைவரும் உள்ளே போயிடுவான். ஜனாதிபதியும் உள்ளே போயிடுவான். அந்த பெட்டியை தொட்டா அந்த பெட்டி அச்சடிக்கிற பெட்டியில் எரிக்கிற மாலை, முள்ளுச்செடி, செருப்பு மாலை, சனீஸ்வரி போட்டா அதை தூக்குனா பிரதமர் மோடி மாட்டுவான். நிதியமைச்சரும் மாட்டுவான். இனிமேல் காகிதம் தமிழ்நாடுக்கு அந்த பேப்பரை கொடுத்தா மாட்டுவான். பயங்கரமாக மாட்டுவான். டெல்லி முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம். நீதி அரசர் போட்டார் கணக்கு. முக்கால் சத்தியம்.